சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏத்த நாளைக்கு தான் போவேன். பாப்பா ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. அதுக்குதாம்மா போறேங்கிறேன். சரிம்மா போயிட்டு வா. அக்கா இப்படி போயிட்டு வரேன் சத்யா. சரிக்கா போயிட்டு வா. இந்த பேக்கை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போவேன். உங்ககிட்ட ஹேண்ட் பேக் இல்லையா? இது என் வீட்டுக்கார வாங்கி கொடுத்ததுடி. மாமா வாங்கி கொடுத்தா எனக்கு தர மாட்டியா? அக்கா வீட்டுக்கு போறேங்கிறா, வருத்தப்படுவேன்னு பார்த்தா பேக புடுங்குற வேலையாவே இருக்கிய நீ. அதுக்காக அக்கா ஒவ்வொரு தாடியும் வரும்போது வருத்தப்பட்டுட்டே இருந்தா அக்கா மனசு தானே கஷ்டப்படும். சரி என்ன அடிப்ப? மாறி பேக் தானே வேணும். பேக் உனக்காக வாங்கி தரேன். இதே மாதிரி வேணும், இதே கலர்லயே வேணும்க்கா. சரிடி. காத்தால வீட்டுக்கு வந்தவங்க கூட பாக்கல, இல்லைன்னா தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆமா அத குறைக்க அவ வீட்டுல போய் பேக தீட்டு வருவியாக்கும். மாமியார் காரி சும்மா விட்டுருவாள் அவனைய. ஏன் ஏத்த தானே என்ன சொல்ல போறாங்க? கனவு கண்டேரு நீ. அத்தை ஓ மாமா, அத்தை ஓ மாமான்ட்டு நீ வேணா பாருமா. நீ மாமா மட்டும் நான் கரெக்ட் பண்ணல. என் பேர் சத்யா கிடையாது. சரி பாத்துக்கலாம். என்னக்கா பாத்துக்கலாங்கிற பெரிய ஆதாரமே எனக்கும் பரணி மாமாக்கும் கல்யாணம் பண்றதை முடிச்சு வைக்கணும். முடிச்சு வைக்கிறாளோ அவள் வைக்கிறாளோ என்ன நடக்குமோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் கிட்ட தான் இருக்கு. சரி பாத்துக்கலாம் விரி. சரிக்கா. சரிம்மா எங்க அப்பாவை காணா? அப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் சுத்திட்டு இருந்தாரு. எங்கடி ஆள காணா? அம்மாடி எங்கப்பா போயிட்டீங்க? உனக்காக தான்மா. என்னது? நீ மறந்துட்டியா? நீ நம்ம தோட்டத்துல கற்பூரவள்ளி வாழைப்பழம் காய்ச்சி இருந்துச்சுல? அட ஆமாங்க. நீ தானே சொன்ன புஷ்பா வந்தா குடுக்கணும்ட்டு. ஆமாங்க. பொண்ணு புஷ்பாக்கு கற்பூரவள்ளி பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் பிடிக்கும். எனக்கு பழம் வச்சிருக்கீங்களே? இருக்குமா? சரிப்பா. 2-3 சீப்பு வச்சிருப்பேன். இந்தாம்மா எடுத்துட்டு போ. நீ சாப்பிடு, மாப்பிளைக்கும் கொடு. வேண்டாம்ப்பா. எடுத்துட்டு போமா. நானே குடுக்கணும்னு நினைச்சிட்டா. எடுத்துட்டு போமா. தானா பழுத்த பழம் நல்லா டேஸ்டா இருக்கும். உனக்கு தெரியாதா நம்ம மரத்து பழம் எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு? தெரியும், இருந்தாலும் எப்படி நான் தூக்கிட்டு போறது? ஆட்டோ வச்சு போறேன் உனக்கு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் பஸ்லயே போய்க்கிறேன். என்னம்மா நீ பஸ்ல போய்க்கிறேன்ட்டு உள்ள வெயிட் எப்படி தூக்கிட்டு போவ? அப்பா ஆட்டோ ஏத்தி விடுறேன். சரிப்பா. அப்படியே பார்த்து பத்திரமா ஆட்டோ ஏத்திடுங்க. சரி. நம்ம தெரு முக்குல தானே இருக்கு, அப்படியே ஏத்திட்டு வரேன். சரிங்க. அப்படியே தெரிஞ்ச ஆட்டோவே ஏத்திடுங்க. சரி சரி. என்னம்மா நான் சின்ன பிள்ளையாமா? கூட எனக்கு தெரியாதா? அதுக்கு நிலடி இப்பெல்லாம் கொலை நிறைய நடக்குது. இந்த செயினை போனா அறுத்துட்டு போயிறாங்க, வச்சிருக்கியான்னு பாப்பாங்க. ஏமா அக்கா கிளம்புறப்ப பீதியை கிளப்பி விடுற? உங்க அக்கா நான் சொல்ல நினைச்சு பயந்து போவாளா? எதுக்கும் பயப்படலாமா? போதுமா? அதுக்குதான் நான் அப்படி சொல்றேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். சரியா? போது நிப்பாட்டு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. என் பொண்ணு இப்ப கிளம்ப போறா வீட்டுக்கு. இந்த வார்த்தை பேசினா போதுமே, பொறுக்காதே உங்களுக்கு. இது மேல மேற்கொண்டு ஏதாவது பேசுவேன் தான் நானும் போதுன்னு சொல்லிட்டேன். எதுவும் சொல்லலப்பா. மாடி புஷ்பா போயிட்டு வாமா. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போனே போன் பண்ணு. சரிம்மா. சரிதா, எதை நினைச்சு கவலைப்படாத. நல்லா சந்தோஷமா இரு. சரிம்மா. நீங்களும் வீட்டுக்கு வாங்கம்மா. வரவே மாட்டேங்கிறீங்க. சத்யா மட்டும் தான் வீட்டுக்கு வரா. சரிம்மா, நானும் அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரோம். சரிம்மா. சரிம்மா போலாமாமா? போலாம்ப்பா. அக்கா பாய்க்கா. பாய்டி. நாளைக்கு பாக்கலாம். காத்தால வீட்டுக்கு வரேன். சரி வா. எப்படி வருவேன் எங்கிட்டு வருவேன்னு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவேன். அப்படிதானே? ஆமா ஆமா. நாளைக்கு உன் வீட்டுக்கு வரும்போது ஸ்பெஷலா வருவேன். நீ கதாலத்திட்டே தான் இருக்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? வரப்போற மாப்பிள்ள கடவுள் கண்டிப்பா ஏதாவது வச்சிருப்பாரு. ஏமா அக்கா வீட்லயே போன்னு நினைக்கிற? அட போப்பா நீ. பரணி மாமா தான் பிடிச்சிருக்கு. பரணி மாமா தான் வேணும் எனக்கு. சரிடி. பாய்க்கா, பாத்து போயிட்டு வா. டாடாடி. சரிதா, எனக்கு கஷ்டமா இருக்கு. மேல விட்டு அவங்க அம்மா அழுதுருவா. நீ இங்க இருக்க வேண்டியதான். வேற அங்க வீட்டுல தனியா இருப்பால. போலாம்ப்பா. வருத்தப்படாதம்மா. நான் இப்ப அப்பா வந்துட்டு இருக்கேன். அடிக்கடி வரல இப்பதான். அப்புறம் ஏமா நான் கிளம்ப நேரத்துல முகத்தை வச்சிருக்க? இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு. சரிம்மா விடுமா. உடம்ப பாத்துக்கோ. பாத்து போயிட்டு வா. சரிம்மா. நீ உடம்ப பாத்துக்கோ. மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுமா. சரிதா, போலாம்ப்பா. ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு என் பேரை கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். என் பேரை கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? யார் நீங்க? ஹலோ சார். இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய கடை சொந்தமா வச்சிருக்கீங்களே. சரி, நல்ல உழைப்பாளியா இருப்பீங்க போல இருக்கு. சரி, பேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் கேட்டேன், வேற எதுக்காக இல்ல. சரி சொல்லுங்க. என் பேர் பரணி. உங்க பேர் என்ன? எதுக்கு என் பேரு? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கடைக்கு வந்தீங்க, பாக்கி தரணும் நீங்க குடுத்துட்டு போனீங்க. என் பேரை கேட்டீங்க, சரின்னு சொன்னேன். உங்க பேரை கேட்டா அமைதியா இருக்கீங்க. எங்க இதெல்லாம் நியாயம்? என் பேரை உங்ககிட்ட சொல்லி நீங்க என் பின்னாடி சுத்தவா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களை மாதிரி வெட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா வேணும்னே வந்து வம்பளுத்துட்டு இங்க இருந்து கிளம்புமா. முத நானே சாப்பிடணும், பசிக்குது. இப்பவே மணி 3:30 ஆயிடுச்சு. எங்க போய் சாப்பிடுறது? எங்க போய் சாப்பிடுறதுன்னா வீட்டுக்கு தான் போகணும். உங்ககிட்ட பேசிய நேரம் ஆச்சு. எனக்கு போனாலும் சாப்பாடு இருக்காது. கடையில போய் சாப்பிடுங்க. ஐயோ கடவுளே, நீ ரொம்ப தொல்லைப்படுத்துறீங்க. ஆமா, இனிமே உங்க கடைக்கு நான் ஜாமான் வர வேணாமா? வரவே வேண்டாம். ஒரு கஸ்டமர் எனக்கு தேவையே இல்ல. ஓஹோ, தேவையே இல்லையா? வேண்டாமா? உங்களை விட நிறைய கஸ்டமர் என் கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சுத்தனமா இப்படி கேள்வி கேட்டுட்டு குதர்க்கமா கேள்வி கேட்கிற கஸ்டமர் எனக்கு தேவையே இல்ல. நான் கிளம்புறீங்களா? சாப்பிட்டு எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. அடுத்த வேலையை நான் நிறைய பாக்கணும். ஓஹோ, சரி சரி. என்ன இங்கே இருந்துட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க. நான் எப்ப வேணா போவேன். உங்களுக்கு என்ன? நீங்க போங்க இங்க இருந்து. ஹலோ மேடம், இது என்னோட கடை. நான் எங்க போறது? இப்பதானே சொன்னீங்க பசிக்குது சாப்பிட போறேன்ட்டு. அதான் கடைக்கு போயிட்டு வாங்க. ஷப்பா, அதுல யார் முகத்துல முடிச்சேனே தெரியலையே. இப்படி ஒரு அம்மா சிக்கிட்டு என் வேலைக்கு இருக்குது. ஹலோ மிஸ்டர், என்னை பார்த்து நான் அம்மா மாதிரி தெரியுதா? ஆமா, அம்மா மாதிரி தான் தெரியுறீங்க. அம்மா மாதிரி தெரியுதா? நான் எதுக்கு இந்த கடையில இருக்கணும்? நான் கிளம்பி போறேன். கிளம்புங்க. என்னை பாப்பிய பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை சும்மா விட மாட்டேன். அப்பா சாமி, இனிமே நான் வாழ்நாள உங்களை நான் பார்க்கவே கூடாது. உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன். பாக்கலாங்க, பாக்கலாம். ஊர்ல தானே நானே இருக்கேன். எப்படி என்னை பார்க்காம விட்டுருவீங்க? நானும் பாக்குறேன். கிளம்புறியா இல்லையா மணியே? யார்
யார் இது லூசா இல்ல லூஸ் மாதிரி நடந்துக்குதா? இதுவா வந்து கேள்வி கேக்குது, அதுவா எதுவா பேசிக்குது. இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வீட்டுல எப்படிதான் ஒப்பேத்துறாங்களோ தெரியல. சாமி. தம்பி தம்பி 2 வாட்டி கூப்பிட்டேன், இவர் காதலே விழுவலையா? பரணி தம்பி. சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி, என்ன ஞாபகத்துல இருக்கீங்க? ஆனா 2 வாட்டி கூப்பிட்டேன். என்னாச்சு தம்பி உங்களுக்கு? இல்லையே, நல்லா தான் இருக்கேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன தம்பி, நீங்க தான் சொன்னீங்க சரக்கு இறக்கி இருக்கு, ஜாமா ரேட்டு சொல்றேன்ட்டு தான் வந்தேன். ஓ அப்படி இல்ல, ஆமா நான் மறந்துட்டேன். சரி தம்பி, ரேட் வந்து சொல்றீங்களா? நான் குடிச்சுக்கிறேன். இதோ வரேன். சரி தம்பி. தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு போல இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் என் மனசுல என்னென்னமோ நினைக்க தோணுது. என்னாச்சு எனக்கு? இது மாதிரிலாம் இருந்ததே இல்லையே. இல்ல கரெக்டா இருப்பேன், எல்லா வேலையும் கரெக்டா பாப்பேன். அதுதான் எல்லாமே. இல்ல ஒழுங்கா வேலை பார்க்கணும், கரெக்டா கொண்டு வரணும், இல்லைன்னா அவ்வளவுதான். தம்பி வரேனே. மணி 3:30 ஆயிட்டு, சாப்பிடலையே நம்ம. வயிறு கபகமன்னு பசிக்குது. சரி ரேட்டை கொடுத்துட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டு போவோம். ஏண்டி பாண்டியம்மா, இந்த மாதிரிதான் கூப்பிடாத உன்னை பல வாட்டி சொல்லியாச்சு. ஏன் திரும்ப திரும்ப இந்த பேரை சொல்லி கூப்பிடுற? ஏண்டி உன் பேரை சொல்லி தானே கூப்பிட முடியும். சரி விடு, இப்ப என்ன உனக்கு? அட என்னவா, அப்பாவையும் உங்க அண்ணிக்கு எதிராக மாத்தியாச்சு, அதே மாதிரி உங்க அண்ணனே மாத்தியாச்சு. ஆமாமா, நானே எதிர்பார்க்கல அவங்க அண்ணனும் இப்படி நம்புவாங்கன்ட்டு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல அமிர்தா பேத்தி வந்துரும். நல்ல ஐடியாமா. அவகிட்டே அவங்க அம்மா பத்தி ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோவேன், அவ்வளவுதான். உனக்கு மூளை எங்கேயோ இருக்குமா? அடியே, மூளை எங்கேயோ இல்ல, மண்டக்குள்ளாரதான் இருக்கு. எல்லாருக்கும் மூளை மண்டக்குள்ளாரதான் இருக்கும். ஒரு ரைமிங்ல சொன்னா நீயே அவனை புரிஞ்சுக்கிற. சரி விடுடி. கொஞ்ச நேரத்துல அமிர்தாவும் ஸ்கூலை விட்டு வந்துருவா. அவளும் நம்ம சொல்றதை நம்ப போறா, அவ்வளவுதான். அத்தியம்மா, நமக்கு ஒரே கலர் 2 மாங்க. அம்மாடி, காத்தால அவங்க அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போறப்போ நான் கோவப்பட்டேன். வீட்டுல சமைக்கிற வேலையை விட்டுட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போறலேன்ட்டு. இப்ப இல்லாத டைம்ல தானே அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிருக்கு. ஏமா? அதுவும் ரைட்டு தான். உன் பையன் நம்ப மாட்டானே, அத்தை பக்கம் தானே இருக்கான். நாம எனக்கு புரிய மாட்டேங்குது. என் பிள்ளை எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க அத்தைக்காக தானே பேசிட்டு இருக்கான். கதை புரிய மாட்டேங்குதுமா. அண்ணி புஷ்பாதான் புள்ள ஏதோ மாத்தி வச்சிருக்கா. அதான் இனிமேட்டு அவ பக்கம் விடவே கூடாது. சரிம்மா. விளையாட உங்க அண்ணி கூப்பிட்டாலும் விடாத இனிமேட்டு. சரிம்மா. வேன் சவுண்ட் கேக்குது. நல்லதுடி. அமிர்தா பேத்தி வரப்போறா. அமிர்தா குட்டிமா வாமா. எங்க அம்மாவை காணா? அம்மாவா? பேத்திக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? சரி. என்னப்பா சரிங்கிற? எப்பவுமே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க. இன்னைக்கு உங்க ஆய் உங்ககிட்ட சொல்லாம போயிருக்கா. அதுக்கு என்ன, பரவாயில்ல. என்னம்மா அதுக்கு என்னங்கிற? இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகாம இருக்கிறது. நான் ஸ்கூலுக்கு போற அவசரத்துல அம்மா மறந்துருக்கலாம். பரவாயில்லங்க, அம்மா வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாங்கன்னு சொல்றேன், ஆனாலும் சரிங்கிற. அமைதியா ரெடி. அவ ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, எவ்வளவோ மாறிட்டா. அப்பையே என்னத்தா? ரூம் கலர் போறேன். ட்ரெஸ் மாத்திட்டு எனக்கு ஹோம்ஒர்க் வேற நிறைய இருக்கு, நான் போய் எழுதுறேன். சரிதா. எதுவும் சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், அம்மா வரட்டும். அம்மா எப்படியா இருந்தாலும் இப்ப வந்துருவாங்க. ஓஹோ. ஆமாத்த, நான் ஸ்கூலை விட்டு வந்திருப்பேல, அதனால அம்மா வந்துருவாங்க. சரி தண்ணி போய் படிப்போ. சரி பையே. அட என்னத்த இது ஒரு கூத்தா இருக்கு? அவங்க அம்மா பார்க்க போயிருக்கான்னு சொன்னா சரி பைய பரவாயில்ல பையங்கிறா. ஆமா எனக்கும் புரிய மாட்டேங்குது, என்ன இப்படி நடந்துக்கிறா இவ. என்னன்னு தெரியல. அம்மா என்ன வந்துட்டியா? ஸ்கூலை விட்டு வந்தோடனே ஸ்கூல் ட்ரெஸ் அவுத்துருவியா நீ? ஆமாமா, ஒரே கசகசன்னு இருந்துச்சு, அதான். சரி போய் சாப்பிடு போ. சரிம்மா. ஆச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா பேராண்டி? அதான் அமிர்தாட்ட சொன்னேன், உங்க அம்மா அம்மாச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க, சாயந்தரம் வந்துருவாங்க, நீ எதுக்கு கவலைப்படாதன்ட்டு. ஓஹோ, அந்த வேலையை பார்த்தது நீ தானே? ஆமாமா. ஏமா? ஏன் இப்படி இருக்க? ஏமாச்சி, ஸ்கூலை விட்டு வந்தோடனே எங்க அம்மான்ட்டு அமிர்தா அழுவால, அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். என்ன இருக்கு, நல்லதானே? நல்லதுதான், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். ஆமா, லட்சணத்துக்கு படிக்க போறியாக்கும். இப்ப என்ன உனக்கு? ஒழுங்கா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்குங்கிற, படிக்க போறேன்னா வேணாங்கிற? நான் வேணாம்லாம் சொல்லலையே, கொஞ்சம் அமைதியா இருத்தா. புள்ள கூட கோவப்பட்டு இருக்க. என்ன வேலை பாத்துட்டு இருக்கான்? சின்ன பையனா படிக்கிற பையனா இருக்கணும், அதை விட்டுட்டு. நான் போய் படிக்கிறேம்மா, போமா. என்னென்ன வேலை பாக்குறான் பாரு. சரி விடு, பாத்துக்கலாம். அம்மா என்னத்த பாத்துக்கலாம். அங்க அம்மா பத்தி சொல்லி அமிர்தாவும் எப்படியே நம்ம பக்கம் சாஞ்சிருவான்னு பார்த்தா அது சந்தர்ப்பம் சொல்ல நமக்கு கிடைக்காமையே போயிரும். விடுமா. ஆமா போமா. உன் மருமா வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? கோவப்படாம இருடி. ஆமா, அதை மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எங்க கோவப்படாம இருக்கிறது? கோவமா இருந்தாலும் மனசுல வச்சுக்கணும், வெளியே காமிக்க கூடாது. கொஞ்சம் கோவத்தை காமிக்காம அமைதியா அடி. பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? வந்துட்டா. சாப்பாடு போட்டு கொடுத்தீங்களா? சாப்பிட்டாளா? இல்ல, அம்மா வரட்டும் சாப்பிடுறேன்னு சொன்னா. சரி நான் போய் பாப்பா பாக்குறேன். சரி அது இருக்கட்டும். கட்டப்பையில என்னது? எங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க, அதான் என்னதுன்னு கேட்டேன். எனக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன அண்ணி யார் கேக்குறாங்கன்னு தெரியுதுல, ஏன் அதெல்லாம் பேசுறீங்க? உங்க மாமியாரு, பார்த்து பொறுமையா பேசுங்க. இப்படி கோவமா பேசுறீங்க? நானும் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன், கோவமாலாம் பேசலையே. நீங்க பேசுன தோரணையே அப்படிதானே இருக்கு. நீ அப்படி நினைச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போய் என் பொண்ணை பாக்குறேன். எங்க அம்மா பார்க்க போயிட்டு வந்திருக்கேனே, எங்க அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க ஒரு வார்த்தை கேட்க தோணல உங்களுக்கு? அதை விட்டுட்டு நான் பையில என்ன எடுத்து வந்திருக்கேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் முக்கியமா பாக்குறீங்க. ஆமா, அப்படியே உங்க அம்மாவும் அப்பாவும் 1/2 கிலோ வெள்ளியும் 1 கிலோ தங்கமும் கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்க, நாங்க விசாரிக்கிறதுக்கு. அது என்ன எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னது?
தலை என்னமோ பிளாக் கலர் சுடிதார் போட்டிருந்தேன். இப்போ என்னன்னா நாங்க போட்டிருக்க மாதிரி ரவுக்கு இல்லாம ஜாக்கெட் போட்டிருக்க. பார்க்கவே காமெடியா இருக்கு. வெயிலோட அனல் இப்படி வீசுதே. சரி வீட்ல தானே இருக்கோம், நல்லா ஃப்ரீயா இருப்போம்ட்டு இப்படி போட்டிருக்கியோ? அம்மா என்னடி என்ன எப்படி பேசிட்டு இருக்க? நீ பேசுற வார்த்தை கரெக்டா பேச தெரியாது. என்னை விட சின்ன பொண்ணு அவகிட்ட இப்படிதான் பேசுவியா? என்னை விட சின்ன பொண்ணு தான் இல்லன்னு சொல்லல. உங்க பொண்ணு என்கிட்ட எப்படி பேசுது சொல்லுங்க கரெக்டா? அது ஹலோ மேடம், இந்த வீட்டு மகாலட்சுமி நானு. அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவேன். மகாலட்சுமியா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசணும். விட்டு நக்கல் ஏண்டியா பேசினா நாங்களும் அப்படிதான் நடந்துக்குவோம். என்னடி பேச வர? உங்க பொண்ணு எப்படி நடந்துக்குதோ அதே மாதிரி நான் நடந்துக்குவேன். இல்லம்மா, உங்க அம்மா வீட்டு போயிட்டு வந்துட்டாங்களே, அவங்க எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா மேடம் போய் சொல்லிருப்பாங்க எங்க வீட்டுல இப்படி நடத்துறாங்க பேசுறாங்கன்ட்டு. அதனால அவங்க அம்மா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே இப்படி பேசுறாங்க. ஆமா எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா எனக்கு எல்லாமே தெரியுது பாருங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆகுது. யார் யார் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியணுமோ? போதண்டி நிப்பாட்டு. அம்மா என்னம்மா பேசுற? இந்த மாதிரி மருமகம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா மாதிரி மருமகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாத்தனார் என் வீட்லயே உட்காந்துட்டு இதை பத்தி இப்பெல்லாம் பேசுறது கேட்டு நான் அமைதியா இருக்கேன் பாத்தீங்களா? என்ன மாதிரி மருமகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுதான். என்னடி சொல்ற? அம்மா இது அவங்க வீடா? இது ஏன் வீடுடி. இந்த வீடே ஏன் பேர்ல தான் இருக்கு. என்னமோ உன் பேர்ல இருக்க மாதிரி பேசுற. அம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேன் தங்கம். படிச்சிட்டு இருக்கியா? ஆமாம்மா. ஆமா சாப்பாடு போட கொடுமா, பசிக்குது. 2 நிமிஷம் வந்துடுறேன். சரிம்மா. என்னம்மா கட்டப்பையில? வா, தாத்தாவும் அம்மாச்சியும் உனக்கு எனக்கும் பழம் கொடுத்துட்டு இருக்காங்க. போய் ஜாலி. கற்பூரவள்ளி தானா பழுத்த பழம். சரிம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சாப்பிடலாமா? நம்ம 2 பேரும் ரூம்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ போ, அம்மா வரேன். சரிம்மா. அத்தை, என் நாத்தனாரே, எனக்கு உள்ளார என் பொண்ணை போய் கவனிக்கணும். எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். பழம் கொடுத்து விட்டுருக்காங்களா, அவளுக்கு ஊட்டி விடணும். போய் ஒவ்வொன்றா கவனிக்கிறேன். உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா நம்ம? பாத்தியாரு இவளை கொழுப்ப பாத்துட்டுதாமா இருக்கே. உங்களுக்கு எவ்வளவு திமுரு கொழுப்பு இருக்கும் போது உங்க வீட்டு மருமக நானு, எனக்கு இருக்காதா? சொல்லுங்க பாப்போம். போங்கத்த கிட்ட கோவமா பேசி பழமே வீணா போயிரும் போல இருக்கு. என் பொண்ணு கொடுக்குறேன், வரேன். அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணி செய்யலாம், திட்டம் போடுங்க. பாய். அம்மா அவ பேசிட்டு போனதுலாம் சரியே இல்லம்மா. எனக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம இல்லாம இலக்காரமா பேசிட்டு போன மாதிரி தெரியுது. இருக்கட்டும். அவங்க அப்பா கிட்டையும் அவங்க அண்ணன் கிட்டையும் நல்லா வத்தி வச்சிருக்கோம் இவளை பத்தி. கடைக்கு போயிட்டு நைட்டு வருவாங்கல, அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்க ஆப்பு. அப்பனா அண்ணனை கேட்பாங்கல, என் வீட்டுல உங்களை பெரியவங்க சொல்லிட்டு போனேன்ட்டு. அப்ப என்னத்த சொல்றான்னு நானும் கவனிக்கிறேன். ஏதாவது அண்ணன் கிட்ட பூசி மொழிவிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. வீட்டுல தானே இருக்கும். வீட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளும் பாப்போம். ஆமாமா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன திமுரு என்ன ஆட்டம். அதான் பெரியவன் என்ன அதிகாரம் பண்றா. அம்மையாரும் உனக்கு மரியாதை கொடுக்காம என்னென்னமா பேசிட்டு போறா. நம்ம அவங்க ஆத்தா வீட்டுல பணம் கொடுத்தத நம்ம எடுத்து சாப்பிடற மாதிரி தான் அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போறா. எம்மா அதெல்லாம் சரியே இல்லாம அவங்க ஆத்தா சொல்லி கொடுத்துருப்பா. அதனால இப்படி ஆட்ட ஆடிட்டு இருக்கா. வீட்டுல அவங்க ஆத்தா வீட்டுல விடாதம்மா. ஏன் அண்ணியாரே நைட்டு உனக்கு இருக்கு. ஒரு தூரம் பேசினதுக்கெல்லாம் எங்க அப்பாவும் என் அண்ணனும் சேர்த்து வச்சு வட்டி முதலமா கொடுப்பாங்க பாருங்க. நம்மளும் பார்க்க தானே போறோம். ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆமாமா.